ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வேர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்டி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8. நான் உங்கள் ஆர்ஜே அபி. நம்ம எல்லாரோட லைஃப்லையும் முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கிறது பணம் தான். அந்த பணம் உங்கள் லைஃப்பை எந்த பாயிண்டில் புரட்டி போட்டுச்சுன்னு நீங்கள் இந்த எஃப்எம்மில் பேசணுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 7448590318. திரும்ப சொல்கிறேன், 7448590318. இப்போ ஒரு சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம். என்னம்மா பணம் வாங்கி இத்தனை நாள் ஆச்சு, என்ன பண்றதா இருக்க? பணம் வருமா வராதா? சிலம்பு, நான் தான் குடும்பத்தை வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கேன்னு தெரியும். இந்த டைம்ல இப்படி அமௌண்ட்னு கேட்டா எப்படி சரி பண்ணி தர்றது? சரிம்மா, நீ பணமா தரையா இல்ல பொருளா தரையா இல்ல? சிஸ்டர் டைம் என்ன? நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுவேன். கணக்கு போட்ட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன். காசு ஹலோ தம்பி, பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு, பணமும் வரல, வட்டியும் வரல. வாங்குறப்ப என்ன சொன்ன? கரெக்டாக கொடுத்துருந்தானே சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறத உத்தேசம்? பணம் கொஞ்சம் இப்போ டைட்டாக இருக்குண்ணா, கொஞ்ச நாள் நானே கொடுத்துட்றேண்ணா. என்னடா மயிறு, பணம் தரேன்னு சொல்லி 6 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உன் தம்பி மாதிரிண்ணா. காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம். Oh baby, I feel like flying up, 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 up in the air. When I look at you looking at me. ஹலோ, என்னப்பா தம்பி, 2 மாசமா வட்டி நல்லா கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. நானும் சரி பெரிய எடுத்து பிள்ளையன்னு அமைதியா இருந்தேன். உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் சார் இருந்தேன். நல்லா கேட்குறப்ப எல்லாம் இதே தான் சொல்றீங்க. அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் போல. என்ன சார் சொல்றீங்க? தம்பி, வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சரிம்மா, நீ பணமா தரையா இல்ல பொருளா தரையா இல்ல?
சி எந்திரு, உன்னெல்லாம் பெரிய மனுஷன் நினைச்சே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன், நீ இப்படி பேசிட்டு இருக்க. என்னம்மா ஆம்பளை இல்லாத வீடு, ஏதோ கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்னு பார்த்தேன். இப்படி பண்றியம்மா, பொண்ணை வச்சுட்டு பொழப்பணத்தை தெரியல. தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காத. உனக்கு வந்து பணம் வந்து சேர வேண்டிய இடத்துல உனக்கு பணம் சேரும். என்னம்மா பணம் மட்டும் வந்து சேரலன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் யாருங்கிறத வந்து காட்டுறேன். ஆம்பளை இல்லாத வீடு, ஏதோ கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்னு பார்த்தேன். பொண்ணை வச்சுட்டு பொழப்பணத்தை தெரியல. அம்மா அம்மா ஏம்மா? அம்மா வீட்டு பத்திரத்தை தாங்க, நம்ம வீட்டு பத்திரம் வச்சு இது பண்ணிக்கலாம். வீட்டு பத்திரம் எல்லாம் எதுக்குமா? இல்லம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டு பத்திரம். இப்பதான் அவ்வளவு பேசிட்டு போறோம், அவனை நம்பி உன்னை எப்படி விடட்டும்? ஆமா, வீட்டு பத்திரம் எல்லாம் வேணாம், நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், செத்தாவது நாம அந்த கடனை அடைச்சிடலாம். அதெல்லாம் வேணாம்மா, அப்பாக்காக தான் பணமே வாங்கணும், இப்போ அப்பாவே இல்ல, நீங்க பத்திரத்தை கொடுங்க நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ என்ன பண்றியோ பண்ணு. உன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், ஆசிட் பாட்டில் எடுத்துட்டு சீக்கிரம் வாடி. வீட்ல அப்பா இல்ல, சீக்கிரமா இந்த ஆசிட் பாட்டில் வாங்கிட்டு போ. அண்ணா நான் உன் தம்பி மாதிரிண்ணா. ஏண்டா நீ தானே ஒரே வயசுல பிறந்தான், தம்பி மாதிரி நீ சொல்ற? பெயிண்ட் அடிக்கிற நாய் நீயே என்னை வந்து அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற. ஏண்டா வட்டி வந்த பாட்டை காணோம், அசல் வந்த பாட்டை காணோம். ஏண்டா பெயிண்ட் அடிக்கிற நீ எங்க, நான் எங்க? சொன்ன டைம்ல பணம் மட்டும் வந்து சேரல, அப்புறம் வீடு பூந்து அடிப்பேன். ஹலோ, எனக்கு அர்ஜென்ட்டா அமௌண்ட் தேவைப்படுதா பேபி, எனக்கு இப்போ ரெடி பண்ணி தரையா? போன வாரம் தான் நீ வாங்கினேன், இப்போ என்னாச்சு? இந்த கேள்வி எல்லாம் நீ கேட்காத, இப்போ ரெடி பண்ணி தர முடியுமா முடியாதா? என்னடி நீ இப்படி கேட்குற? நான் லவ் பண்றல, அப்போ பணத்தை கொடு, இப்போ நான் போனை வைக்கிறேன், நிறைய வேலை இருக்கு. ஓயாமலே மழை தூறலாம், போகாதையா மண் வாசனை, கூடாமலே மனம் வாடலாம், நீங்காதையா உன் யோசனை, ராசாவே உன்னை விட மாட்டேன். என்ன சார் சொல்றீங்க? தம்பி வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. என்ன சார் இது? பொண்ணோட அப்பா போலீஸு, அந்த போட்டோவை அவருக்கு அமிச்சா நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால பணத்தை சீக்கிரம் தர வழியே பாருங்க. மச்சான் உனக்கு பர்த்டே வேற வருது, கிளப்ல லொகேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோ. இங்கே பாரு, போன மாதம் தான் என்னோட பர்த்டேக்கு நான் ட்ரீட் வச்சேன், எல்லாரும் குடிச்சிட்டு வாந்தி எடுத்தீங்க. இந்த வாரம் உன் பர்த்டேக்கு நீ ட்ரீட் வைக்கிற, நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரிடா வச்சு தொலைறேன்டா, வீட்டில் பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்டா. அது
சத்தம் இட்டே செல்லும் குக்கு குக்கு என்று காணக்கரும்புயில் சித்தம் தன்னை சொல்லும் ஆலம் விழுதாகவே மனமாடிடும் போது நானும் அது போலவே அலைதாடிடும் மாது பாவையின் பாட்டுத்தான் ஹலோ சார். நீ என்ன உட்காந்துருக்க கேட்டியா என்ன கவனி சார் நான் ஒன்றுமே பண்ணல சார். பக்கத்து வீட்டில் பெயிண்ட் அடிக்க வந்தேன் சார். அதுக்குள்ளே போலீஸ் வண்டி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒழிஞ்சேன் சார். போலீஸ் வண்டி சவுண்ட் கேட்டா பயந்து விடுவியா? என்ன பையில என்ன பாருங்க, இங்க 4-5 பேர் கட்டி வச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். அவனை அங்க புடிச்சிட்டாங்க. பாடிய மார்க் பண்றதுக்கு பெயிண்டர் வேணும். இவனும் பெயிண்டர் தான். புடிச்சு பெறலாமா? அப்படியா? ஃபாரன்சிக் தான் போடணும். யாரு போட்டா என்ன, இவனும் பெயிண்டர் தான். சரி எந்திரி கேட்டியா வண்டியில ஏத்துங்க. பெயிண்ட் அடிக்கிற நாய் நீயே என்ன வந்து அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிற. பெயிண்ட் அடிக்கிற நீ எங்க, நான் எங்க? ஆம்பளை இல்லாத வீடு ஏதோ கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலான்னு பார்த்தேன். பொண்ணை வச்சு பொழப்பு நடத்த தெரியல. பொண்ணோட அப்பா போலீஸு. அந்த போட்டோவை அவருக்கு அமிச்சா நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால பணத்தை சீக்கிரம் தர வழியே பாருங்க.